ஒன்று வந்து என்னன்னா, யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணி உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது உருவாக விடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யாருன்னா, உண்மையாகவே எதுக்கு நம்ம அதிமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்? இன்னைக்கு அதிமுக வீக்காக இருக்குது. அதிமுக தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை அதனுடைய வரலாற்றில் அதிமுக இன்று இருப்பது போல ஒரு வீக்கான ஒரு ஸ்டேஜில் அவங்க இருந்ததே கிடையாது. இன்னைக்கு கட்சிக்கென்று ஒரு முகம். அஃப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருடம் 2 மாதம் வெற்றிகரமாக ஆட்சி நடத்தினார். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அதற்கு பிறகு ஓபிஎஸ்ஸுடன் ஏற்பட்ட அந்த பிரிவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு சந்தித்த தேர்தல்களில் ஏற்பட்ட தோல்வியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு சோர்வான ஒரு நிலையில் கட்சி இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய வேலை பாஜகவினுடையது அல்ல. 2 திராவிட கட்சிகளில் யாரோ ஒருத்தங்க போனால் தான் அந்த செகண்ட் பிளேஸ்க்கு நம்ம போக முடியும். அதற்கு பிறகு தான் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு ஃபைட் பண்ண முடியும். திமுகவையும் அதிமுகவையும் ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய ஒரு வேலையை யார் பண்ணக்கூடாது? பாஜக பண்ணக்கூடாதுன்னு உண்மையான அக்கறையில் சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. இந்த வாதத்தை நம்மளால் ரூல் அவுட்டும் பண்ண முடியாது. இப்போ 2026 எலெக்ஷன்ஸ் எடுத்துப்போமே, இன்றைக்கி பாஜகவும் அதிமுகவும் தனித்து நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். கூடுமான வரை வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கும்னா திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். சரி, ஓகேங்க, அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக திமுக வீழ்த்திடுவாங்களான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் 2 பேரும் தனிச்சு நின்னாங்கன்னா 200% திமுக வீழ்த்த முடியாது. இதை உறுதியாக சொல்ல முடியுது. ஆனால் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஸோ திமுக வெல்வதற்கு இவர்கள் இருவரும் தனித்து நிற்பது காரணமாக இருக்கலாம். ஆனால் திமுக வெல்லாமல் போவதற்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து நின்றால் ஒரு விடை கிடைத்து விடுமா என்றால் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இப்படி பல்வேறு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிப்பது என்பது இயல்பு. ஒரு தேர்தலில் திட்டுவாங்க, அடுத்த தேர்தலில் சேர்ந்துப்பாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. 1967 எலெக்ஷன் பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி தான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு கூட்டணி இல்லை, இது ஒரு கூட்டுறவு என்றெல்லாம் அண்ணா வந்து அதற்கு ஒரு புது விளக்கம்லாம் கொடுத்தாரு. எப்படியோ அது வந்து திமுகவால் அவங்க மேக் பண்ணுற கூட்டணியை அது எவ்வளோதான் கேவலமாக முதல் நாள் வரைக்கும் பேசினாலும் மறுநாள் அவங்க கூட்டணிக்குள்ளார வந்துட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு எலெக்ஷன் வின் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று நம்மளுடைய காணொலியில் கூட குறிப்பிட்டிருந்தேன், அந்த எலெக்ஷன் இன்ஜினியரிங்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு இடத்தில் யார் இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ஆனால் அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் இதை ரொம்ப போட்டு ரப் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. இப்போ என்கிட்ட கூட கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வரணும்னு நினைக்கிறீங்களான்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா இல்லைங்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதிமுக இன்றைக்கி வீக்கராக இருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்லேயும் ஒருவேளை அவர்கள் தோற்றால் தனித்து நின்றோ அல்லது ஏதோ ஒரு கூட்டணி அமைத்து அவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுப்போம், அடுத்த 5 வருஷம் இதே போல் அந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்போடு நடத்துவது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.